அனைவருக்கும் வணக்கம். அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு உங்களை பற்றித்தான் முழுமையாக பார்க்க போகிறோம். அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ஏன் மற்றவர்களிடமிருந்து சில விஷயங்களில் வித்தியாசமாக இருக்கிறது? உங்களுக்கு பிறவியிலேயே கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பலம் என்ன? எந்த ஒரு குணம் உங்களை பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும்? அதே நேரத்துல எந்த ஒரு தவறு உங்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும்? உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலம் எப்படி இருக்கும்? வயது அதிகரிக்கும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? ஒரு கட்டத்துல வாழ்க்கையே மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய திருப்பம் எப்போது உருவாகும்? அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பார்கள்? பெண்களின் வாழ்க்கை எப்படி அமையும்? இவர்களுடைய மனதில் இருக்கிற விஷயங்களை மற்றவர்கள் ஏன் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் பார்க்க போகிறோம். திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவன் அல்லது மனைவி அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? திருமணத்திற்கு பிறகு உயர்வு ஏற்படுமா? வாழ்க்கை துணையின் மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்குமா என்பதையும் தெளிவாக பார்க்கலாம். பணம் உங்களுக்கு எந்த வழியில் அதிகமாக வரக்கூடும்? வேலை சிறப்பாக அமையுமா அல்லது சொந்த தொழில் சிறப்பாக அமையுமா? வீடு, நிலம், வாகனம் மற்றும் சொத்து சேர்க்கும் வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதையும் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எந்த மனிதர்கள் அதிர்ஷ்டமாக அமைவார்கள்? யாருடைய வருகைக்கு பிறகு உங்கள் நிலை மாறக்கூடும்? யாரிடம் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்? முக்கியமாக அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலம் எப்போது வரும்? அந்த நல்ல காலம் வருவதற்கு முன்பே என்னென்ன அறிகுறிகள் தெரியும்? எந்த சந்தர்ப்பம் வந்தால் அதை தவறவிடவே கூடாது? கிடைக்கும் உயர்வை எப்படி நிலையான செல்வமாக மாற்ற வேண்டும் என்பதையும் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் பெரிய யோகங்கள் செயல்படும்? எந்த கிரக காலம் பணம், பதவி, தொழில், சொத்து அல்லது குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடும் என்பதையும் பார்க்கலாம். அவ்விட்டம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் தனித்தனியாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு ஏற்ற தெய்வ வழிபாடு என்ன? எந்த நாளில் வழிபடுவது சிறப்பு? என்ன தானம் செய்யலாம்? குலதெய்வ வழிபாட்டை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். இறுதியாக ஒரு முக்கியமான கேள்விக்கும் பதில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏன் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள்? இந்த பிறவியில நீங்கள் உருவாக்க வேண்டியது என்ன? உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பாதை எது? அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். உங்கள் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களுக்கான காரணமும் இனி எந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான தெளிவும் இதில் கிடைக்கலாம். வாருங்கள், அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை ஒவ்வொன்றாக முழுமையாக பார்க்கலாம். பகுதி 1. அவ்விட்டம் நட்சத்திரம் என்றால் என்ன? அவ்விட்டம் 27 நட்சத்திரங்களில் 23வது நட்சத்திரம். இதன் வடமொழி பெயர் தனிஷ்டா. இந்த நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் மகர ராசியிலும் அடுத்த 2 பாதங்கள் கும்ப ராசியிலும் அமைந்துள்ளன. அதனால் அவ்விட்டத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே ராசி இருக்காது. அவ்விட்டத்தின் நட்சத்திர அதிபதி செவ்வாய். அதனால் வேகம், செயல், துணிவு, போட்டி, முயற்சி போன்ற தன்மைகள் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் முக்கிய இடம் பெறுகின்றன. அவ்விட்டத்தின் அதி தேவதைகள் அஷ்டவசுக்கள். இயற்கையின் வளங்களையும் செழிப்பையும் குறிக்கும் 8 தெய்வ சக்திகளே அஷ்டவசுக்கள். இதன் காரணமாக செல்வம், வளம், பொருட்சேர்க்கை, சமூகத்தில் ஒரு நிலையை உருவாக்குதல் போன்றவற்றுடன் அவ்விட்டம் தொடர்பு படுத்தப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தின் முக்கியமான சின்னம் மத்தளம் அல்லது இசைக்கருவி. இதற்குள் ஒரு அழகான பொருள் இருக்கிறது. சரியான தாளத்தில் அடித்தால் இசை உருவாகும். தாளம் தவறினால் சத்தமாகிவிடும். அதே போல அவ்விட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சரியான நேரம் மிகவும் முக்கியம். ஒரு காரியத்தை எப்போது தொடங்க வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் இவர்களால் பல விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். அவ்விட்டத்திற்கு இன்னொரு முக்கியமான தன்மை கூட்டத்தில் தனக்கான இடத்தை உருவாக்குவது. தனியாக இருப்பதை விட ஒரு குழு, நிறுவனம், குடும்ப அமைப்பு அல்லது சமூக வட்டத்தில் முக்கியமான நபராக மாறும் தன்மை இந்த நட்சத்திரத்தில் காணப்படும். ஆனால் எல்லா அவ்விட்டக்காரர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். மகரத்தில் அமைந்த முதல் 2 பாதங்களில் சனியின் தன்மை அதிகமாக கலக்கும். அதனால் பொறுப்பு, கட்டுப்பாடு, உழைப்பு, பொருளாதார பாதுகாப்பு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். கும்பத்தில் அமைந்த 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் சமூக வட்டம், புதிய சிந்தனை, பல மனிதர்களுடன் இணைந்து செயல்படுதல் போன்ற தன்மைகள் அதிகமாக வெளிப்படலாம். அவ்விட்டத்தின் 4 பாதங்களும் முறையே சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக நவாம்சங்களில் அமைகின்றன. அதனால் ஒவ்வொரு பாதத்திற்கும் தனித்தனி வெளிப்பாடு இருக்கிறது. அவ்விட்டத்தை ஒரு வரியில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தனக்குள் இருக்கும் செயல்திறனை சரியான நேரத்தில் பயன்படுத்தி
பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் தனக்கென்று ஒரு வலுவான நிலையை உருவாக்கும் சக்தியை குறிக்கும் நட்சத்திரம் அவிட்டம். இந்த நட்சத்திரத்தின் உண்மையான பலம் வெறும் அதிர்ஷ்டத்தில் இல்லை, சரியான நேரத்தை தவறவிடாமல் செயல்படுவதில்தான் இருக்கிறது. பகுதி 2. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை எப்படி அமையும்? அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக தெரியும் ஒன்று, வெறும் ஆசையுடன் நிற்காமல் எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்ற உந்துதல். சிறிய நிலையாக இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். இளம் வயதில இவர்களுக்கு ஒரே விஷயத்தில் நீண்ட காலம் மனம் நிலைக்காமல் இருக்கலாம். படிப்பு முடித்த துறைக்கும் பின்னர் செய்யும் பணிக்கும் தொடர்பு இல்லாமல் போகலாம். ஆனால் வாழ்க்கையின் நடைமுறை புரிய ஆரம்பித்த பிறகு எந்த விஷயத்தில் தங்களுக்கு பலம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். அவிட்டக்காரர்களுக்கு போட்டி இருக்கும் சூழல் பல நேரங்களில் நன்மையாக அமையும். தங்களை விட ஒருவர் முன்னேறுவதை பார்த்தால் மனம் உடைந்து நிற்பதை விட நானும் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற வேகம் அதிகமாகும். இந்த குணத்தை பொறாமையாக மாற்றாமல் முயற்சியாக மாற்றினால் நல்ல உயர்வு கிடைக்கும். இவர்களுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்காது. ஒரு காலத்திற்கு பிறகு வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஆசையும் வலுப்படும். நல்ல வீடு, வாகனம், குடும்ப வசதி, சமூகத்தில் மரியாதையான நிலை போன்றவற்றை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் வட்டமும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல வளர்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களுடன் பழகினால் இவர்களும் வேகமாக முன்னேறுவார்கள். தேவையில்லாத செலவு, தவறான பழக்கம், பொறுப்பில்லாத வாழ்க்கை கொண்டவர்களுடன் அதிகமாக சேர்ந்தால் அதே வேகத்தில் கீழே செல்லவும் வாய்ப்பு உண்டு. அவ்விட்டக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க குணம் இருக்கிறது. கஷ்டமான சூழ்நிலையில் மற்றவர்கள் தயங்கும் வேலையை எடுத்துச் செய்ய துணிவார்கள். உடனடியாக முடிவு எடுக்க வேண்டிய நேரங்களில் இந்த குணம் இவர்களுக்கு பலமாக இருக்கும். ஆனால் அதே வேகம் சில நேரங்களில் பாதிப்பையும் கொடுக்கும். குறிப்பாக கோபத்தில் வேலையை விடுவது, உடனடியாக பெரிய தொகையை முதலீடு செய்வது, ஒருவருடைய பேச்சை கேட்டு அவசரமாக கூட்டுத் தொழிலில் இறங்குவது போன்ற முடிவுகள் இவர்களுக்கு பொருளாதார பின்னடைவை உருவாக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான நிலை உண்டு. ஒரு கட்டம் வரை பல இடங்களில் முயற்சி செய்தவர் பின்னர் ஒரு குறிப்பிட்ட துறையில் பேரெடுக்க ஆரம்பிப்பார். அந்த நேரத்தில் பழைய அனுபவங்கள் அனைத்தும் ஒன்றாக பயன்பட ஆரம்பிக்கும். அவிட்டக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். வேகமாக ஆரம்பிப்பதை விட சரியான விஷயத்தை தொடர்ந்து செய்வது முக்கியம். ஏனெனில் இவர்களிடம் மேலே செல்ல தேவையான முயற்சி குறைவாக இருக்காது. அதை ஒரே திசையில் தொடர்ந்து செலுத்தும் போதுதான் பணம், பதவி, வசதி ஆகியவை கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவில் உருவாகும். அவிட்டக்காரர்களின் வாழ்க்கை சாதாரணமாக கிடைத்ததை வைத்துக்கொண்டு நிறைவடையும் வாழ்க்கையாக இருப்பதை விட, எனக்கென்று நான் என்ன உருவாக்கினேன் என்ற கேள்விக்கு பதில் தேடும் வாழ்க்கையாகவே அதிகம் அமையும். பகுதி 3. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்களின் வாழ்க்கை எளிதாக நடப்பது போல தோன்றலாம். ஆனால் இவர்களுக்குள் எப்போதும் ஒரு கணக்கு ஓடிக்கொண்டிருக்கும். இப்போதுள்ள நிலையை விட இன்னும் நல்ல நிலைக்கு எப்படி செல்லலாம் என்பதுதான் அது. இவர்களின் முக்கியமான ரகசியம் கையில் இருப்பதை விட அடுத்து கிடைக்க வேண்டியதை பற்றியே அதிகமாக சிந்திப்பது. இதனால் சாதித்த பிறகும் முழுமையான திருப்தி வருவதற்கு நேரம் எடுக்கலாம். ஒரு இலக்கு முடிந்ததும் அடுத்த இலக்கு மனதில் தோன்றிவிடும். அவ்விட்டக்காரர்களிடம் இன்னொரு தன்மை இருக்கும். இவர்களை யாராவது குறைவாக மதிப்பிட்டால் அதை எளிதாக மறக்க மாட்டார்கள். நேரடியாக பதில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு தங்களை நிரூபிக்க அதிகமாக உழைப்பார்கள். பல நேரங்களில் இவர்களின் வளர்ச்சிக்கு இந்த மனநிலையே மறைமுகமான உந்துதலாக மாறும். இவர்களுக்கு வாழ்க்கையில் கூட்டம் இருக்கும், ஆனால் மனதில் இருக்கும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். நண்பர்கள் பலர் இருந்தாலும் தங்களுடைய பணநிலை, அடுத்த திட்டம், குடும்ப பிரச்சனை போன்ற முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்த சிலரிடம் மட்டுமே சொல்வார்கள். அவிட்டக்காரர்களின் மற்றொரு தன்மை, ஒரு இடத்தில் தங்களுக்கு மதிப்பு இல்லை என்று தெளிவாக புரிந்துவிட்டால் அங்கே நீண்ட காலம் மனதார இருக்க முடியாது. வேலை, தொழில் அல்லது உறவு எதுவாக இருந்தாலும் தங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்களுக்கு பாராட்டு பிடிக்கும், ஆனால் வெறும் புகழ்ச்சியை மட்டும் நம்புபவர்கள் அல்ல. சம்பளம் உயர்வது, பொறுப்பு கிடைப்பது, லாபத்தில் பங்கு கிடைப்பது, குடும்பத்தில் தங்களுடைய முடிவுக்கு மதிப்பு கிடைப்பது போன்ற கண்ணுக்கு தெரியும் அங்கீகாரத்தையே உண்மையான மதிப்பாக எடுத்துக்கொள்வார்கள். அவிட்டக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பாடமாக வரக்கூடியது கோபத்தில் உறவை முறித்துக் கொள்ளாமல் இருப்பது. ஒரு நிமிடத்தில் சொல்லப்பட்ட கடுமையான வார்த்தை பல வருட பழக்கத்தை முடித்து விடலாம். குறிப்பாக நெருங்கிய உறவுகளில் உடனடி எதிர்வினையை குறைத்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இவர்களிடம் இருக்கும் இன்னொரு பலம்
கீழே விழுந்த பிறகு அதே இடத்தில் நீண்ட நாட்கள் கிடக்காமல் இருப்பது. ஒரு தோல்விக்கு பிறகு சில காலம் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் மீண்டும் முயற்சிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவ்விட்டக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான தருணம் எது தெரியுமா? எல்லோருக்கும் நான் என்ன என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து, எனக்கு தேவையான வாழ்க்கையை நான் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பிக்கும் காலம். அந்த மாற்றம் வந்த பிறகு தேவையில்லாத போட்டி குறையும், முடிவுகளில் தெளிவு அதிகரிக்கும், உழைப்பு சரியான இடத்தில் செலுத்தப்படும். அங்கிருந்துதான் அவ்விட்டக்காரர்களின் உண்மையான வளர்ச்சி ஆரம்பமாகும். பகுதி 4. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களிடம் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். தங்களுடைய குடும்பத்தின் நிலையை தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இன்னும் மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு சீக்கிரமே வந்துவிடும். இளம் வயதில் நண்பர்கள், சுற்றுப்புறம், பழக்க வழக்கங்கள் இவர்களை அதிகமாக பாதிக்கலாம். நல்ல வட்டாரம் அமைந்தால் திறமைகள் விரைவாக வெளிவரும். தவறான வட்டாரம் அமைந்தால் சம்பாதிப்பதற்கு முன்பே செலவு செய்யும் பழக்கம் உருவாகலாம். அதனால் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் என்பது இவர்களுக்கு முக்கியம். இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் தங்களை யாராவது தொடர்ந்து கட்டளையிட்டு சிறுமைப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள். மேலதிகாரி கடுமையாக இருந்தாலும் நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உழைப்பை ஒருவர் பயன்படுத்திக் கொண்டு பெயரை மட்டும் வேறொருவர் எடுத்துக்கொண்டால் அந்த இடத்தின் மீது விரைவாக வெறுப்பு வந்துவிடும். அவ்விட்ட ஆண்களிடம் துணிச்சல் இருக்கும். குடும்பத்தில் திடீர் செலவு வந்தாலும், வேலை போனாலும், தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் முதலில் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று யோசிப்பார்கள். பிரச்சனையை பார்த்தவுடன் முழுமையாக உடைந்து நிற்கும் தன்மை குறைவாக இருக்கும். இவர்களுடைய முக்கியமான குறை கோபத்துல பேசும் வார்த்தை. சாதாரண நேரத்துல சொல்லாத விஷயத்தையும் கோபத்துல நேராக சொல்லிவிடலாம். பின்னர் கோபம் குறைந்துவிடும். ஆனால் எதிரில் இருப்பவருக்கு அந்த வார்த்தை மறக்க நேரம் எடுக்கும். குறிப்பாக மனைவி மற்றும் குடும்பத்தினரிடம் இதை கட்டுப்படுத்துவது அவசியம். பண விஷயத்துல இவர்களுக்கு தங்களுடைய வருமானத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் வரக்கூடாது. நண்பர் கார் வாங்கிவிட்டார், உறவினர் வீடு கட்டிவிட்டார் என்பதற்காக தங்களுடைய வசதிக்கு மீறிய கடனில் இறங்கினால் பல வருட உழைப்பை மாதத் தவணை எடுத்துக்கொள்ளும். அவ்விட்ட ஆண்களுக்கு சொந்தமாக ஏதாவது வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் வலுவாக இருக்கும். அது நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், தொழிலுக்கான இடமாக இருக்கலாம். தங்களுடைய பேரில் உருவான ஒன்றை பார்க்கும்போதுதான் சாதித்த உணர்வு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் தந்தையாக மாறிய பிறகு இவர்களிடம் குறிப்பிடத்தக்க மாற்றம் வரலாம். தங்களுக்காக செலவு செய்தவர் குழந்தைகளின் படிப்பு, வீடு, எதிர்கால பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிப்பார். இவர்கள் தவிர்க்க வேண்டிய ஒன்று தேவையில்லாத வீராப்பு. உதவி தேவைப்படும் நேரத்தில் கூட நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று பிடிவாதமாக இருந்தால் சிறிய பிரச்சனை பெரிதாகலாம். சரியான நபரிடம் சரியான நேரத்தில் உதவி கேட்பது பலவீனம் கிடையாது. அவ்விட்ட ஆண்களின் உண்மையான வெற்றி அதிகமாக சம்பாதிப்பதில் மட்டுமில்லை. ஒரு காலத்தில் குடும்பத்திற்காக மற்றவர்களை எதிர்பார்த்திருந்தவர் பின்னர் தனது பெற்றோர், மனைவி, குழந்தைகள் எந்த முக்கிய தேவைக்கும் வெளியே கையேந்த வேண்டாத அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி நிறுத்துவதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய சாதனையாக அமையும். பகுதி 5. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை. அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நினைப்பது தவறு. ஒருவர் பேசும் வார்த்தையை விட அவர் தொடர்ந்து எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை தான் கவனிப்பார்கள். ஒரு முறை முரண்பாடு தெரிந்துவிட்டால் அதன் பிறகு அந்த நபரிடம் பழகும் முறையே மாறிவிடும். இவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் படிப்பு முடிந்த பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும், ஒரு திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது வீட்டிலிருந்தே வருமானம் பெறக்கூடிய ஒன்றை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் வரலாம். அவ்விட்ட பெண்கள் குடும்பத்திற்காக நிறைய விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் தங்களுடைய விட்டுக் கொடுத்தலை ஒருவர் உரிமையாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் அங்கே பிரச்சனை உருவாகும். நீதான் செய்ய வேண்டும் என்று எல்லா சுமையையும் இவர்கள் மீது போடுவதை நீண்ட காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு பண விஷயத்தில் ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு இருப்பது நல்லது. சிறிய தொகையாக இருந்தாலும் தங்களுக்கென்று சேமிப்பு வைத்திருப்பது மனதிற்கு தைரியம் கொடுக்கும். குடும்ப வருமானம் நன்றாக இருந்தாலும் எதிர்பாராத தேவைக்கான தொகையை தனியாக வைத்துக் கொள்வது இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திருமணத்திற்கு பிறகு கணவர் முன்னேற வேண்டும் என்று உண்மையாக விரும்புவார்கள். நல்ல முயற்சி என்றால் ஆதரிப்பார்கள். ஆனால் அடிக்கடி வேலை மாற்றுவது, கணக்கில்லாமல் கடன் வாங்குவது, உறுதியில்லாத தொழிலில் குடும்ப பணத்தை போடுவது போன்ற செயல்கள் நடந்தால் நேராக எதிர்ப்பார்கள். இவர்களுடைய கோபம் உடனடியாக வெளிப்படாமல் இருக்கலாம். பிடிக்காத விஷயத்தை 2-3 முறை பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரே தவறு தொடர்ந்து நடந்தால் ஒரு கட்டத்தில் தெளிவாக எல்லை வைத்து விடுவார்கள்.
அந்த முடிவை எடுத்த பிறகு பழைய நிலைக்கு இவர்களை மாற்றுவது எளிதல்ல. அவ்விட்ட பெண்களுக்கு உறவுகளில் மிகவும் தேவையானது நேர்மை. மறைத்து வைத்த கடன், ரகசியமான செலவு, பொய்யான காரணம் போன்றவை தெரிய வந்தால் பிரச்சனையின் அளவை விட மறைத்ததையே பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வார்கள். வேலை செய்யும் இடத்தில் இவர்களுக்கு பொறுப்புடன் செயல்பட வேண்டிய பணிகள் பொருந்தும். நிர்வாகம், மருத்துவம், நிதி தொடர்பான பணி, கல்வி, திட்டமிடுதல், மேற்பார்வை, விற்பனை போன்ற துறைகளில் தங்களுக்கான இடத்தை உருவாக்க முடியும். இவர்களுடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டியது மற்றவர்களின் வாழ்க்கையுடன் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடாமல் இருப்பது. ஒரே வயதுடைய ஒருவர் முன்னதாக திருமணம் செய்திருக்கலாம், வீடு வாங்கியிருக்கலாம், அல்லது அதிகமாக சம்பாதிக்கலாம். அதற்காக அவசர முடிவு எடுத்தால் தேவையில்லாத சுமை உருவாகும். அவ்விட்ட பெண்களுக்கு வயது அதிகரிக்கும் போது ஒரு முக்கியமான மாற்றம் வரும். யாரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக முடிவு எடுப்பதை குறைத்து தங்களுக்கும் குடும்பத்திற்கும் உண்மையில் எது பயன் தரும் என்பதை பார்த்து முடிவு எடுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த மனநிலை வந்த பிறகு இவர்களின் வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களும் செலவுகளும் குறையும். அதன் பிறகு உருவாகும் வாழ்க்கை வெளியில் காட்டுவதற்கான வாழ்க்கையாக இருக்காது. தங்களுக்கும் தங்களை நம்பியவர்களுக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்கும். பகுதி 6 அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் திருமணம் மற்றும் வாழ்க்கை துணை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் திருமணத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதிகார போட்டி. கணவன் மனைவி இருவரில் யாருடைய முடிவுதான் நடக்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டால் சிறிய விஷயம் கூட பெரிய வாக்குவாதமாக மாறும். இவர்களுக்கு பொருத்தமான துணை தன்னம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் பிடிவாதமாக எதிர்த்து நிற்பவராக இருக்கக்கூடாது. தேவையான இடத்தில் விட்டு கொடுத்து முக்கியமான இடத்தில் தெளிவாக பேசக்கூடிய நபர் அமைந்தால் குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையும். அவிட்டக்காரர்கள் திருமணத்திற்கு முன்பு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதிரில் இருப்பவரின் கோபம். சாதாரண நேரத்தில் ஒருவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை விட கருத்து வேறுபாடு வந்தபோது எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள். அவமதித்து பேசுதல், பொருட்களை உடைத்தல், தொடர்ந்து சந்தேகப்படுதல் போன்ற பழக்கங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவர்களுடைய குடும்பத்தில் பணம் தொடர்பான விதிகள் ஆரம்பத்திலேயே தெளிவாக இருப்பது நல்லது. மாதச் செலவு எவ்வளவு, சேமிப்புக்கு எவ்வளவு, பெற்றோருக்கு செய்ய வேண்டியது என்ன, பெரிய பொருள் வாங்கும் போது இருவரும் பேச வேண்டுமா போன்றவற்றை முன்பே தீர்மானித்தால் பல சண்டைகள் வராமல் தடுக்கலாம். அவிட்ட ஆண்களுக்கு தன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழக்கூடிய மனைவி அமைவது சிறப்பு. கணவர் உயரும் போது போட்டியாக நினைக்காமல் அதே நேரத்தில் தவறான முடிவு எடுத்தால் பயப்படாமல் எடுத்துச் சொல்லக்கூடிய பெண் இவர்களுக்கு சரியான துணையாக இருப்பார். அவிட்ட பெண்களுக்கு தன்னுடைய மனைவியின் திறமையை குறைத்து மதிப்பிடாத கணவர் அவசியம். வேலை செய்ய விரும்பினால் அனுமதி கேட்க வேண்டிய ஒருவராக பார்க்காமல் குடும்பத்தின் ஒரு சமமான உறுப்பினராக நடத்தும் ஆண் அமைந்தால் உறவு வலுவாக இருக்கும். இவர்களுடைய திருமணத்தில் உறவினர்களின் தலையீட்டிற்கு ஒரு எல்லை வைத்திருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் நடந்த சிறிய பிரச்சனையை உடனடியாக 2 குடும்பங்களுக்கும் கொண்டு சென்றால் பின்னர் இருவரும் சமாதானமானாலும் குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்ட கசப்பு நீடிக்கலாம். அவ்விட்டக்காரர்களிடம் கோபம் விரைவாக வரக்கூடும், அதே வேகத்தில் குறையவும் செய்யலாம். ஆனால் கோபத்தில் விவாகரத்து, பிரிவு, வீட்டை விட்டு செல்வது போன்ற பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு சண்டையிலும் உறவின் அடித்தளத்தையே கேள்விக்குறியாக்கினால் நம்பிக்கை குறையும். குழந்தைகள் பிறந்த பிறகு இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த நேரத்துல கணவன் சம்பாதிப்பது, மனைவி வீட்டை பார்ப்பது என்று மட்டும் பிரிக்காமல் சூழ்நிலைக்கு ஏற்ப இருவரும் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டால் நெருக்கம் குறையாது. அவ்விட்டக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை என்றால் எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்பவர் அல்ல. தவறான நேரத்தில் உங்களை தடுத்து சரியான நேரத்தில் உங்களுடன் நின்று குடும்பத்தின் முக்கியமான முடிவுகளில் உங்களுக்கு சமமாக பொறுப்பு ஏற்கக்கூடியவர்தான். அப்படிப்பட்ட துணை அமைந்தால் திருமணத்திற்கு பிறகு தனியாக போராட வேண்டிய வாழ்க்கை குறைந்து இருவரும் சேர்ந்து குடும்பத்தின் நிலையை உயர்த்தக்கூடிய அமைப்பு உருவாகும். பகுதி 7 அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் முக்கிய சோதனைகள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம் பணத்தை விட வேகம். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சில நேரங்களில் சரிபார்க்க வேண்டிய விஷயங்களையே தவறவிடச் செய்யும். முதலில் கவனிக்க வேண்டியது கூட்டுத் தொழில். நெருங்கிய நண்பர், உறவினர் என்ற காரணத்திற்காக கணக்கு எழுதாமல் தொழில் தொடங்கக்கூடாது. யார் எவ்வளவு பணம் போடுகிறார்கள், லாபம் எப்படி பிரிக்கப்படும், ஒருவர் வெளியேறினால் என்ன செய்வது என்பதை முன்பே எழுத்தில் வைத்திருக்க வேண்டும். அடுத்தது பிறருக்காக பண பொறுப்பு ஏற்றுக்கொள்வது. நண்பருக்கு வாகனம் வாங்க உங்கள் பேரில் கடன், உறவினருக்கு பணம் தேவை என்பதால்
உங்கள் ஆவணங்களை கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது பாதுகாப்பானது. பணத்தை அவர் பயன்படுத்தினாலும் சட்டப்பூர்வ பொறுப்பு உங்க பேர்ல தான் இருக்கும். அவ்விட்டக்காரர்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் கோபத்தில் எடுக்கும் தொழில் முடிவு. மேலதிகாரியுடன் பிரச்சனை ஏற்பட்ட ஒரே நாளில் வேலையை விட்டு விடுவது, வாடிக்கையாளருடன் சண்டை ஏற்பட்டதால் தொழில் தொடர்பை முழுமையாக நிறுத்துவது பின்னர் வருத்தத்தை கொடுக்கலாம். வாகனம் ஓட்டும் போதும் அவசரம் வேண்டாம். குறிப்பாக கோபம், தூக்கமின்மை அல்லது மனக்குழப்பம் இருக்கும் நேரத்தில் வேகமாக ஓட்டுவது தேவையில்லாத ஆபத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் ஆதிக்க நட்சத்திரம் என்பதற்காக விபத்து உறுதி என்று சொல்ல முடியாது. ஆனால் அவசரத்தை கட்டுப்படுத்துவது இவர்களுக்கு மிகவும் முக்கியம். இவர்களுக்கு இன்னொரு சோதனை பெரியதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம். தொழில் நன்றாக நடக்க ஆரம்பித்தவுடன் ஒரே நேரத்தில் புதிய கிளை, பெரிய அலுவலகம், அதிக ஊழியர்கள், பெரிய கடன் என்று விரிவுபடுத்தினால் வருமானத்தை விட செலவு வேகமாக உயரலாம். சொத்து வாங்கும்போது மற்றொருவர் வாங்கி விடுவார் என்ற பயத்தில் முன்பணம் கொடுக்கக்கூடாது. உரிமையாளர் யார், கடன் இருக்கிறதா, வழக்கு இருக்கிறதா, ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்த பிறகே பணம் கொடுக்க வேண்டும். அவ்விட்டக்காரர்களுக்கு உறவுகளில் வரக்கூடிய பெரிய சோதனை பழிவாங்க வேண்டும் என்ற மனநிலை. ஒருவர் அவமதித்து விட்டார் என்பதற்காக அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவது இவர்களுடைய முன்னேற்றத்தையே தாமதப்படுத்தும். ஒரு விஷயம் தொடர்ந்து 2 அல்லது 3 முறை தவறாக நடக்கிறது என்றால் அதை பிடிவாதமாக தள்ளி கொண்டு செல்ல வேண்டாம். காரணத்தை கண்டுபிடித்து முறையை மாற்றுங்கள். அவ்விட்டக்காரர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய விதி இதுதான்: வேகமாக முடிவு எடுக்க வேண்டிய இடத்தில் துணிவு உங்களுக்கு பலம். பெரிய பணம், கடன், சொத்து, கூட்டுத் தொழில், சட்ட ஆவணம் சம்பந்தப்பட்ட இடத்தில் நிதானம்தான் உங்களை காப்பாற்றும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பெரிய இழப்புகளை ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும். பகுதி 8. அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலம் எப்போது வரும்? அவ்விட்டம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். அதனால் இவர்களுடைய விம்சோத்தரி தசை கணக்கு செவ்வாயிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் பிறந்த நேரத்தில் அவ்விட்டத்தில் எவ்வளவு பகுதி மீதம் இருந்தது என்பதை பொறுத்து செவ்வாய் தசையின் மீதமுள்ள ஆண்டுகள் ஒவ்வொருவருக்கும் மாறும். செவ்வாய் தசையின் முழு காலம் 7 ஆண்டுகள். பிறந்த ஜாதகத்திலே செவ்வாய் நல்ல பலம் பெற்றிருந்தால் அந்த காலத்தில் போட்டிகளில் வெற்றி, கல்விக்கு பிறகான புதிய தொடக்கம், நிலம் சார்ந்த முயற்சி, தொழில்நுட்ப பணி அல்லது துணிச்சலான முடிவுகளால் முன்னேற்றம் கிடைக்கலாம். அடுத்து வரும் ராகு தசை 18 ஆண்டுகள். இது அவ்விட்டக்காரர்களுக்கு வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய காலமாக அமையலாம். ராகு சாதகமான இடத்தில் இருந்தால் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்வது, வெளிநாட்டு வேலை, புதிய துறைக்குள் நுழைவது, பெரிய நிறுவனத்தில் சேருவது போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். ராகுவுக்கு பிறகு வரும் குரு தசை 16 ஆண்டுகள். குரு ஜாதகத்தில் நன்மை தரும் நிலையில் இருந்தால் இந்த காலத்தில் குடும்ப விருத்தி, குழந்தைகள் சார்ந்த மகிழ்ச்சி, உயர்ந்த பொறுப்பு, சேமிப்பு அதிகரித்தல் போன்ற பலன்கள் வலுப்படலாம். அவ்விட்டத்தின் முதல் 2 பாதங்கள் மகரத்திலும் கடைசி 2 பாதங்கள் கும்பத்திலும் இருப்பதால் சனி இவர்களுக்கு முக்கியமான கிரகம். சனி வலுவாக இருந்து நல்ல காலம் செயல்பட்டால் நீண்டகால உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம், நிரந்தரமான பதவி, தொழில் அமைப்பு போன்றவை உருவாகலாம். அவ்விட்டக்காரர்களுக்கு நல்ல காலம் வரப்போகிறது என்பதற்கான ஒரு முக்கியமான மாற்றம் இதுவரைக்கும் முயற்சி செய்தும் கிடைக்காத பொறுப்பு திடீரென இவர்களிடம் ஒப்படைக்கப்படுவது. குறிப்பாக மற்றவர்களை வழிநடத்தும் நிலை கிடைத்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பளம் மட்டும் உயர்வதை விட முடிவு எடுக்கும் அதிகாரம் அதிகரிப்பது முக்கியமான அறிகுறி. தொழில் செய்பவர்களுக்கு சிறிய வாடிக்கையாளர்களிலிருந்து பெரிய நிறுவனங்கள் அல்லது அதிக மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் கிடைக்க ஆரம்பிப்பது அடுத்த கட்ட வளர்ச்சியை காட்டும். ஆனால் அவ்விட்டக்காரர்களுக்கு இந்த வயதில தான் கண்டிப்பாக நல்ல காலம் வரும் என்று ஒரே வயதை சொல்ல முடியாது. உதாரணமாக ஒருவர் அவ்விட்டத்தின் தொடக்கத்தில் பிறந்திருக்கலாம், இன்னொருவர் கடைசி பகுதியில பிறந்திருக்கலாம். இருவருடைய முதல் தசை இருப்பே வேறுபடும். அதனால் வயதை மட்டும் வைத்து சொல்லப்படும் பொது பலனை இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு சரியாக எந்த வருடத்தில் உயர்வு, திருமணம், சொத்து அல்லது தொழில் மாற்றம் வரக்கூடும் என்பதை பார்க்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் ஆகியவற்றுடன் தசை புக்தி மற்றும் கோச்சாரத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அவ்விட்டக்காரர்களுக்கு முக்கியமான விதி இதுதான்: நல்ல கிரக காலம் வந்தால் வாய்ப்பு கதவை திறக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தேவையான திறன், சேமிப்பு, ஆவணம் மற்றும் தயார் நிலை ஏற்கனவே உங்களிடம் இருந்தால்தான் அந்த வாய்ப்பை பெரிய பலனாக மாற்ற முடியும். அதனால் நல்ல காலத்திற்காக காத்திருக்காமல் நல்ல காலம் வந்தால் பயன்படுத்த தயாராக இருப்பதுதான் அவ்விட்டக்காரர்களுக்கு சரியான வழி.
பகுதி 9 அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் அதிர்ஷ்டம் எந்த வழியில் திறக்கும்? அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது எதிர்பாராமல் கிடைக்கும் பணம் மட்டுமல்ல. இவர்களுக்கு முக்கியமான பலன் தங்களுடைய திறமைக்கு பெரிய இடம் கிடைப்பதன் மூலமாக வெளிப்படும். முதலில் கவனிக்க வேண்டியது வேலை செய்யும் வட்டாரம். சிறிய பொறுப்புகளில் மட்டும் இருந்த ஒருவர் திடீரென்று பெரிய குழுவை கவனிக்கும் நிலைக்கு செல்லலாம். தொழில் செய்பவராக இருந்தால் தனிநபர்களிடம் செய்த வேலை ஒரு கட்டத்தில் பெரிய நிறுவனம் அல்லது பெரிய வாடிக்கையாளர் வட்டத்துடன் இணையும் நிலைக்கு செல்லலாம். அவ்விட்டக்காரர்களுக்கு பலன் தரக்கூடிய இன்னொரு வழி தொழில்நுட்பம். பழைய முறையை மட்டும் பிடித்துக் கொள்ளாமல் புதிய கருவி, புதிய மென்பொருள், புதிய உற்பத்தி முறை போன்றவற்றை சரியான நேரத்தில் கற்றுக்கொண்டால் மற்றவர்களை விட முன்னதாக இடம் பிடிக்க முடியும். இவர்களுக்கு இயந்திரம், கட்டுமானம், மின்சாரம், வாகனம், பொறியியல், உற்பத்தி, பாதுகாப்புத்துறை, விளையாட்டு, நிலம் சார்ந்த பணிகள் போன்ற செயல்திறன் தேவைப்படும் துறைகள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியவை. அவ்விட்டத்தின் கடைசி 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பெரிய அமைப்புகள், மக்கள் தொடர்பு, குழுவாக செய்யப்படும் முயற்சிகள் மூலம் உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிர்வாகம், சொத்து, கட்டுமானம், நீண்டகால வேலை அமைப்பு போன்றவை வலுவான அடித்தளமாக அமையலாம். இவர்களுக்கு ஒரு முக்கியமான பண வாய்ப்பு பல நேரங்களில் நேரடியாக விளம்பரம் பார்த்து விண்ணப்பிப்பதிலிருந்து மட்டும் வராது. முன்பு இவர்களுடன் பணிபுரிந்த ஒருவர், பழைய மேலதிகாரி, தொழில் தொடர்பு கொண்டவர் போன்றவர்களின் பரிந்துரையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால் வேலை அல்லது தொழில் முடிந்த பிறகு மனிதர்களுடனான தொடர்பையே முழுமையாக துண்டித்து விடுவது இவர்களுக்கு நல்லது அல்ல. நல்ல முறையில் முடித்த பழைய தொடர்பு பல வருடங்களுக்கு பிறகும் பயன் தரலாம். அவ்விட்டக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான பலன் நிலம் சார்ந்த விஷயங்களில் உருவாகக்கூடும். சரியான இடத்தில் வாங்கிய நிலம், தொழிலுக்காக வாங்கிய இடம் அல்லது கட்டிடம் பின்னாளில் இவர்களின் பொருளாதார மதிப்பை உயர்த்தலாம். ஆனால் ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் அவிட்டக்காரர்களுக்கு 2 பாதைகள் ஒரே நேரத்தில் வரலாம். ஒன்று பாதுகாப்பானது, இன்னொன்று வளர்ச்சிக்கானது. அப்போது உணர்ச்சியில் தேர்வு செய்யாமல் வருமானம், ஆபத்து, எதிர்கால மதிப்பு ஆகிய 3ஐயும் கணக்கிட்டு முடிவு எடுக்க வேண்டும். இவர்களுடைய அதிர்ஷ்டம் திறந்து விட்டதற்கான தெளிவான மாற்றம் ஒன்று இருக்கிறது. முன்பு உங்களுடைய நேரத்தை விற்று பணம் சம்பாதித்திருப்பீர்கள். பின்னர் உங்களுடைய திறமை, பெயர், குழு அல்லது நீங்கள் உருவாக்கிய அமைப்பு உங்களுக்காக வருமானம் உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையை அடைந்துவிட்டால் அவ்விட்டக்காரர்களின் பொருளாதார வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்து விட்டது என்று சொல்லலாம். பகுதி 10 அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கிரக அமைப்புகள் நல்ல பலன் தரும்? அவ்விட்டத்தின் நட்சத்திர அதிபதி செவ்வாய். அதனால் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது இவர்களுக்கு முக்கியமானது. செவ்வாய் பலமாகவும் ஜாதகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆதிபத்தியத்திலும் இருந்தால் செயல்திறன், தைரியம், போட்டியில் முன்னேறுதல் போன்ற பலன்கள் வலுப்படும். அவ்விட்டத்தின் முதல் 2 பாதங்கள் மகர ராசியில் வருகின்றன. இந்த 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனியின் நிலையை முக்கியமாக பார்க்க வேண்டும். சனி வலுவாக இருந்தால் கடினமான பொறுப்புகளை ஏற்று நிற்பது, பெரிய அமைப்புகளில் உயர்ந்த நிலையை அடைவது, நீண்ட கால உழைப்பின் மூலம் உறுதியான வாழ்க்கையை அமைப்பது போன்ற பலன்கள் கிடைக்கலாம். 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்கள் கும்பராசியில் வருகின்றன. இவர்களுக்கும் சனியே ராசி அதிபதி. அதனால் பெரிய நிறுவனங்கள், பலர் இணைந்து செய்யும் பணி, நீண்டகால திட்டங்கள் போன்றவற்றில் சனியின் பலம் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். செவ்வாயும் சனியும் இருவரும் நல்ல நிலையில் இருந்தால் ஒரு தனிப்பட்ட திறன் வெளிப்படும். செவ்வாய் காரியத்தை ஆரம்பிக்கச் செய்யும், சனி அதை பாதியில் விடாமல் முடிக்கச் செய்யும். இந்த 2 கிரகங்களும் ஜாதகத்திற்கு சாதகமாக செயல்பட்டால் உழைப்பை நிலையான பலனாக மாற்றும் திறன் அதிகரிக்கும். சொத்து விஷயத்தில் 4ஆம் பாவம் மற்றும் அதன் அதிபதியை பார்க்க வேண்டும். அதனுடன் செவ்வாய் சாதகமான தொடர்பு பெற்றிருந்தால் நிலம், கட்டிடம் போன்றவற்றில் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகலாம். தொழிலில் அதிகாரம் பெறுவதற்கு 10ஆம் பாவம் முக்கியம். 10ஆம் அதிபதி பலமாக இருந்து செவ்வாய் அல்லது சனியுடன் ஜாதகத்திற்கு ஏற்ற தொடர்பு பெற்றால் நிர்வாகம், தொழில்நுட்பம், உற்பத்தி, கட்டுமானம் போன்ற துறைகளில் பொறுப்பான நிலை கிடைக்கலாம். பணம் சேர்வதற்கு 2ஆம் பாவத்தையும், வருமானம் தொடர்ந்து அதிகரிப்பதற்கு 11ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும். இந்த 2 பாவங்களின் அதிபதிகள் நல்ல நிலையில் இருந்து ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றால் சம்பாதித்த பணம் கையில் நிலைக்கும் அமைப்பு வலுப்படும். அவ்விட்டக்காரர்களுக்கு குரு நல்ல நிலையில் இருப்பதும் முக்கியம். குரு ஜாதகத்திற்கு நன்மை தரும் கிரகமாக இருந்து பணம் அல்லது பாக்கியம் சார்ந்த பாவங்களை ஆதரித்தால் பெரிய முடிவுகளில் சரியான வழிகாட்டுதல் கிடைப்பதோடு
குடும்ப வளர்ச்சிக்கும் உதவலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் பலமாக இருந்தால் அவிட்டக்காரர்களுக்கு எல்லாமே நல்லது என்று தனியாக முடிவு செய்ய முடியாது. செவ்வாய் எந்த லக்னத்திற்கு எந்த பாவத்தை ஆட்சி செய்கிறார், எங்கு அமர்ந்திருக்கிறார், யாருடைய பார்வை பெறுகிறார் என்பதையும் சேர்த்தே பார்க்க வேண்டும். அவிட்டக்காரர்களுக்கு பெரிய பலன் உருவாகும் அமைப்பை எளிமையாகச் சொன்னால் செயலை குறிக்கும். செவ்வாய் நிலைத்தன்மையை குறிக்கும் சனி, தொழிலை குறிக்கும் 10ஆம் பாவம், வருமானத்தை குறிக்கும் 11ஆம் பாவம் ஆகியவை ஜாதகத்திற்கு சாதகமாக இணைந்திருக்க வேண்டும். இந்த அமைப்புகளுக்குரிய தசை மற்றும் புக்தி செயல்படும் காலத்தில்தான் அவற்றின் பலன் வேலை, அதிகாரம், வருமானம் அல்லது சொத்து என்ற வடிவத்தில் தெளிவாக வெளிப்படும். பகுதி 11 அவிட்டம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணத்தை இன்னும் துல்லியமாக புரிந்து கொள்ள அவர்கள் எந்த பாதத்தில் பிறந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 4 பாதங்களுக்கும் தனித்தனி நவாம்ச அமைப்பு இருப்பதால் வாழ்க்கையை அணுகும் விதத்திலும் வேறுபாடு இருக்கும். அவிட்டமம் முதல் பாதம் சிம்ம நவாம்சத்தில் அமைகிறது. இதன் அதிபதி சூரியன். இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமை ஏற்கும் குணம் அதிகமாக இருக்கும். மற்றவர் சொல்வதை மட்டும் செய்து கொண்டிருப்பதை விட ஒரு காரியத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து நடத்த விரும்புவார்கள். நிர்வாகம், அரசு சார்ந்த துறை, மேலாண்மை, பொறுப்பான பதவி போன்ற இடங்களில் இவர்களுடைய திறன் வெளிப்படும். இவர்களுக்கு மரியாதை மிகவும் முக்கியம். அதனால் சிறிய விமர்சனத்தை கூட அவமானமாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் உண்மை இருந்தால் திருத்திக் கொள்வது இவர்களை வேகமாக உயர்த்தும். அவிட்டம் 2ஆம் பாதம் கன்னி நவாம்சத்தில் அமைகிறது. இதன் அதிபதி புதன். இந்த பாதத்தினர் கணக்கு பார்த்து செயல்படக்கூடியவர்கள். ஒரு தொழிலில் எங்கே செலவு அதிகம், எங்கே வீணாகிறது, எந்த முறையை மாற்றினால் லாபம் அதிகரிக்கும் போன்ற விஷயங்களை கண்டுபிடிக்கும் திறன் இருக்கும். கணக்கு, மருத்துவம், ஆய்வு, தரக்கட்டுப்பாடு, ஆவணப்பணி, தொழில்நுட்ப பராமரிப்பு போன்ற துல்லியம் தேவைப்படும் பணிகள் இவர்களுக்கு பொருந்தக்கூடும். ஆனால் ஒவ்வொன்றிலும் குறை தேடிக்கொண்டே இருப்பதை குறைத்தால் உறவுகள் நன்றாக இருக்கும். அவிட்டம் 3ஆம் பாதம் துலாம் நவாம்சத்தில் அமைகிறது. இதன் அதிபதி சுக்கிரன். இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனிதர்களை இணைத்து ஒரு காரியத்தை நடத்தும் திறன் இருக்கும். நேரடியாக மோதுவதை விட பேச்சுவார்த்தையின் மூலம் தங்களுக்கு தேவையான முடிவை பெற முயற்சி செய்வார்கள். வணிகம், மக்கள் தொடர்பு, ஒப்பந்தம், கலை சார்ந்த துறைகள், விற்பனை போன்றவற்றில் திறமை வெளிப்படலாம். கூட்டாக செய்யும் முயற்சியில் யாருக்கு என்ன பொறுப்பு என்பதை ஆரம்பத்திலேயே தெளிவாக வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். அவிட்டம் 4ஆம் பாதம் விருச்சிக நவாம்சத்தில் அமைகிறது. இதன் அதிபதி செவ்வாய். இங்கு நட்சத்திர அதிபதியும் செவ்வாய், நவாம்ச அதிபதியும் செவ்வாய். அதனால் மற்ற 3 பாதங்களை ஒப்பிடும்போது முடிவு எடுத்த பிறகு தீவிரமாக செயல்படும் குணம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் கடைசி வரை முயற்சி செய்வார்கள். போட்டி, காவல், பாதுகாப்பு, பொறியியல், இயந்திரம், அறுவை சிகிச்சை போன்ற துணிவும் துல்லியமும் தேவைப்படும் துறைகளில் திறமை வெளிப்படலாம். ஆனால் கோபத்தில் முடிவு எடுப்பதும் ஒருவரை முழுமையாக எதிரியாக நினைத்துக் கொள்வதும் இந்த பாதத்தினர் கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம். அவிட்டம் முதல் பாதம் தலைமை மற்றும் அதிகாரத்தை நோக்கிச் செல்லும் தன்மை. 2ஆம் பாதம் கணக்கு மற்றும் துல்லியத்தால் நிலையை உருவாக்கும் தன்மை. 3ஆம் பாதம் மனிதர்களை இணைத்து காரியத்தை முடிக்கும் தன்மை. 4ஆம் பாதம் தீவிரமான முயற்சியால் இலக்கை அடையும் தன்மை. அதனால் ஒரே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பிறந்த பாதத்தை பொறுத்து ஒருவர் செயல்படும் விதமும் அவருடைய முக்கியமான பலமும் தெளிவாக மாறும். பகுதி 12 அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு யார் அதிர்ஷ்டமாக அமைவார்கள்? அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லோருடைய ஆதரவும் தேவையில்லை. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வைக்கும் ஒரு நபர் கிடைத்தாலே அவர்களுடைய பாதை பெரிய அளவில் மாறிவிடும். இவர்களுக்கு முதலில் நன்மை தரக்கூடியவர்கள் அனுபவம் கொண்ட மூத்தவர்கள். குறிப்பாக தொழில் அல்லது வேலை தொடர்பாக ஏற்கனவே பல ஏற்ற இறக்கங்களை பார்த்த ஒருவர் கொடுக்கும் அறிவுரை இவர்களுக்கு பயன்படும். அவிட்டக்காரர்களிடம் வேகம் இருக்கும். அந்த வேகத்திற்கு அனுபவம் உள்ள ஒருவரின் நிதானம் சேர்ந்தால் தவறான முடிவுகள் குறையும். இவர்களுக்கு இன்னொரு முக்கியமான நபர் தங்களுடைய திறமையை முதலில் கண்டுபிடித்து வாய்ப்பு கொடுப்பவர். படிப்பு பெரியதாக இல்லாவிட்டாலும் இந்த வேலையை இவரால் செய்ய முடியும் என்று நம்பி பொறுப்பு கொடுக்கும் முதலாளி அல்லது மூத்த அதிகாரி வாழ்க்கையில் மறக்க முடியாத நபராக மாறலாம். அவ்விட்டக்காரர்களுக்கு பணக்கார நண்பனை விட கணக்கு தெரிந்த நண்பன் பயனுள்ளவன். சம்பாதித்ததை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த கடனை முதலில் முடிக்க வேண்டும், எந்த வாங்குதல் தேவையற்றது என்று நேராக சொல்லக்கூடிய ஒருவர் அருகில் இருந்தால் பொருளாதார தவறுகள் குறையும்.
இவர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் மூலமாகவும் சில முக்கியமான நன்மைகள் கிடைக்கலாம். வேலை பற்றிய செய்தி, தொழில் தொடர்பு, சொத்து சம்பந்தமான உதவி அல்லது புதிய மனிதரின் அறிமுகம் சகோதரர் அல்லது சகோதரி வழியாக வரக்கூடும். அவிட்ட ஆண்களுக்கு தங்களுடைய கோபத்தை தூண்டாமல் தவறான முடிவு எடுக்கும் நேரத்தில் நிறுத்தக்கூடிய பெண் நல்ல துணையாக இருப்பார். நீ செய்வது எல்லாமே சரி என்று சொல்பவரை விட தேவையான இடத்தில் மறுத்துச் சொல்லும் மனைவி இவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியவர். அவிட்ட பெண்களுக்கு தங்களுடைய திறமையை பயப்படாமல் ஆதரிக்கும் ஆண் நல்ல துணையாக அமைவார். மனைவி சம்பாதிப்பதையோ உயர்ந்த நிலைக்கு செல்வதையோ போட்டியாக பார்க்காமல் குடும்பத்தின் வளர்ச்சியாக பார்க்கும் கணவர் இவர்களுக்கு நல்ல பலம். இவர்களுக்கு முக்கியமான இன்னொரு வகை மனிதர்கள் ஒழுக்கமாக வாழ்பவர்கள். நேரத்திற்கு வருவது, வாங்கிய பணத்தை சொன்ன நாளில் திருப்பிக் கொடுப்பது, வாக்குறுதியை மாற்றாமல் இருப்பது போன்ற சிறிய குணங்கள் கொண்டவர்களுடன் இணைந்தால் பெரிய காரியங்களிலும் பிரச்சனை குறையும். அவ்விட்டக்காரர்கள் தவிர்க்க வேண்டியவர்களையும் தெளிவாக அடையாளம் காண வேண்டும். எப்போதும் பெரிய கனவு மட்டும் பேசிவிட்டு எந்த கணக்கும் காட்டாதவர், அடிக்கடி கடன் கேட்பவர், உங்கள் பெயரை பயன்படுத்தி காரியம் சாதிக்க நினைப்பவர், கோபத்தை தூண்டி மற்றவர்களுடன் மோத வைப்பவர், இவர்களை நெருக்கமான வட்டத்திற்குள் விடுவது நல்லதல்ல. அவ்விட்டக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானவர் யார் என்பதை கண்டுபிடிக்க ஒரு எளிய அடையாளம் இருக்கிறது. அவர் வந்த பிறகு உங்கள் செலவு அதிகரிக்கிறதா என்பதை பார்க்காதீர்கள். உங்கள் தவறுகள் குறைகிறதா என்பதை பாருங்கள். உங்களை பெரியதாக பேச வைப்பவரை விட பெரியதாக உருவாக உதவுபவர்தான் அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையான அதிர்ஷ்டமான மனிதர். பகுதி 13. அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களின் பணம், தொழில் மற்றும் செல்வ உயர்வு. அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறனை விட சம்பாதிக்கும் அளவை பெரிதாக்கும் திறன் முக்கியமானதாக இருக்கும். ஆரம்பத்தில் சாதாரண வருமானத்தில் தொடங்கினாலும் ஒரே நிலையில் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு குறைவு. இவர்களுக்கு உடல் உழைப்புடன் செயல் வேகமும் தேவைப்படும் துறைகள் பொருந்தும். பொறியியல், கட்டுமானம், இயந்திர பராமரிப்பு, வாகனத்துறை, தொழிற்சாலை, உற்பத்தி, மின்சாரப் பணி, பாதுகாப்பு, விளையாட்டு போன்ற துறைகளில் திறமையை வளர்த்தால் நல்ல வருமானத்தை உருவாக்க முடியும். தொழில் செய்பவர்களுக்கு பொருள் வாங்கி விற்பதை விட உற்பத்தி, கட்டுமான ஒப்பந்தம், பழுது நீக்கும் சேவை, வாகன சேவை, இயந்திர உதிரி பாகங்கள் போன்ற செயல் சார்ந்த தொழில்களும் பொருந்தக்கூடும். அவிட்டக்காரர்களுக்கு தொழிலில் பெரிய மாற்றம் எப்போது வருகிறது என்றால், தாங்களே எல்லா வேலையையும் செய்து கொண்டிருந்த நிலையை மாற்றி மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து நடத்த ஆரம்பிக்கும் போதுதான். ஒரு கடையை தாங்களே பார்த்து கொண்டிருந்தவர் 2 பணியாளர்களை வைத்து நடத்துவது, தனியாக ஒப்பந்த வேலை செய்தவர் தனக்கென ஒரு குழுவை உருவாக்குவது போன்ற மாற்றம் இவர்களுடைய வருமானத்தின் அளவை உயர்த்தக்கூடும். ஆனால் பணம் அதிகமாக வர ஆரம்பித்தவுடன் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தவறு வாழ்க்கை முறையை உடனடியாக மாற்றுவது. முதல் பெரிய வருமானத்திலேயே விலை உயர்ந்த வாகனம், தேவைக்கு அதிகமான வீட்டு செலவு, பெரிய மாத தவணை போன்றவற்றை ஏற்றுக்கொண்டால் சம்பளம் உயர்ந்தும் கையில் பணம் இருக்காது. அவிட்டக்காரர்கள் முதலில் உருவாக்க வேண்டியது குறைந்தது சில மாத குடும்பச் செலவை சமாளிக்கக்கூடிய அவசர சேமிப்பு. அதன் பிறகுதான் பெரிய வாங்குதல்களுக்கு செல்ல வேண்டும். தொழில் செய்பவர்கள் லாபம் வந்த ஒவ்வொரு முறையும் முழு தொகையையும் வெளியே எடுத்துவிடக்கூடாது. இயந்திரம் வாங்குவது, தொழிலுக்கான இடத்தை மேம்படுத்துவது, நல்ல பணியாளரை வைத்துக் கொள்வது போன்ற வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய தேவைகளுக்கு ஒரு பகுதியை மீண்டும் பயன்படுத்த வேண்டும். இவர்களுக்கு செல்வம் உருவாகும் முக்கியமான கட்டம் சம்பாதித்த தொகை பொருளாக மாறும்போது அல்ல, மதிப்பு குறையாமல் இருக்கும் அல்லது வருமானம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும்போது. நிலம், வாடகைக்கு விடக்கூடிய இடம், தொழிலுக்கு சொந்தமான கட்டிடம் போன்றவற்றை சரியான விலையில் தெளிவான ஆவணங்களுடன் வாங்க முடிந்தால் நீண்ட காலத்தில் பயன் கிடைக்கலாம். அவிட்டக்காரர்கள் ஒரு கணக்கை மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் உங்கள் வருமானம் மட்டும் உயர்ந்திருக்கிறதா, அல்லது கடன் குறைந்து சேமிப்பும் சொத்தின் மதிப்பும் உயர்ந்திருக்கிறதா? இரண்டாவது நிலை நடந்தால்தான் நீங்கள் உண்மையில் செல்வத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவ்விட்டக்காரர்களுக்கு பணத்தின் சரியான இலக்கு அதிகமாக செலவு செய்யும் சக்தியை பெறுவது அல்ல. வேலை செய்ய முடியாத ஒரு காலம் வந்தாலும் குடும்பத்தின் அடிப்படை வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு பொருளாதார பலத்தை உருவாக்குவதுதான். பகுதி 14. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் பெரிய திருப்பம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் பல நேரங்களில் வசதியான சூழ்நிலையில் வராது. இனி பழைய முறையில் போக முடியாது என்று ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பிறகுதான் புதிய பாதை உருவாகும்.
ஒரு நிறுவனத்துல பல வருடம் வேலை செய்தவருக்கு திடீர்னு வேறு பொறுப்பு கிடைக்கலாம். தொழில் செய்பவருக்கு இதுவரை செய்யாத அளவுக்கு பெரிய காரியம் கைக்கு வரலாம். குடும்பத்திற்காக புதிய ஊருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த மாற்றத்தை சரியாக பயன்படுத்தினால் பழைய நிலைக்கு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவிட்டக்காரர்களுக்கு குறிப்பாக பொறுப்பு அதிகரிப்பது நல்ல திருப்பத்தின் முக்கிய அடையாளம். சம்பளம் மட்டும் உயராமல் உங்கள் கீழ் மனிதர்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பது, முக்கியமான கணக்கை உங்களிடம் ஒப்படைப்பது, ஒரு முழு பிரிவை கவனிக்கச் சொல்வது போன்ற மாற்றங்கள் வந்தால் அடுத்த நிலை அருகில் இருக்கிறது. தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய திருப்பம் ஒரு பெரிய வாடிக்கையாளர் மூலமாக வரலாம். 10 சிறிய வேலைகளில் கிடைத்த வருமானத்தை ஒரு நல்ல ஒப்பந்தம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் அந்த நேரத்தில் பணியாளர்கள், பொருட்கள், முதலீடு ஆகியவற்றை சரியாக ஏற்பாடு செய்யாமல் ஒப்புக்கொண்டால் கிடைத்த சந்தர்ப்பமே சுமையாக மாறிவிடும். இவர்களுக்கு இன்னொரு முக்கியமான திருப்பம் பழைய கடன் முடியும் காலம். மாதந்தோறும் பெரிய தொகை கடனுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் அது முழுமையாக முடிந்துவிட்டால் அதுவரை கட்டிய அதே தொகையை செலவாக மாற்றாமல் சேமிப்பு அல்லது சொத்து உருவாக்க பயன்படுத்த வேண்டும். அவ்விட்டக்காரர்களுக்கு வாழ்க்கை மாறியதற்கான உண்மையான அடையாளம் புதிய கார் வாங்குவது அல்லது அதிகமாக செலவு செய்வது அல்ல. முன்பு ஒரு பெரிய செலவு வந்தால் யாரிடம் பணம் கேட்பது என்று யோசித்தவர் பின்னர் அதை தன்னுடைய சேமிப்பிலேயே சமாளிக்கும் நிலைக்கு வருவதுதான் உண்மையான மாற்றம். குடும்பத்திலும் இதே மாற்றம் தெரியும். ஒரு காலத்தில் பெரியவர்களின் முடிவை பின்பற்றியவர் பின்னர் பெற்றோர் உட்பட குடும்பத்தின் முக்கியமான தேவைகளை தானே பார்த்து கொள்ளும் நிலைக்கு வருவார். அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடாது, பழைய கஷ்டத்தை மறந்து தேவையில்லாத ஆடம்பரத்தில் இறங்குறது. முதலில் கடனை குறைக்க வேண்டும், அடுத்து பாதுகாப்பான தொகையை உருவாக்க வேண்டும், அதன் பிறகுதான் பெரிய வசதிகளுக்கு செல்ல வேண்டும். அவ்விட்டக்காரர்களின் பெரிய திருப்பத்தை ஒரு வரியில் சொன்னால், மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து நின்ற வாழ்க்கை முடிந்து மற்றவர்கள் உங்களை நம்பி நிற்க ஆரம்பிக்கும் காலம்தான் உங்கள் உண்மையான உயர்வு. அந்த நிலை வந்துவிட்டால் அதை காட்டுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும் நிலையாக மாற்றுங்கள். பகுதி 15 அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த வழிபாடு. அவ்விட்டம் நட்சத்திரத்தின் அதிதேவதைகள் அஷ்டவசுக்கள். நட்சத்திர அதிபதி செவ்வாய். அதனால் அவ்விட்டத்தில் பிறந்தவர்கள் வழிபாட்டில் பல விஷயங்களை கலந்து குழப்பிக் கொள்ளாமல் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து கடைபிடிப்பது சிறந்தது. அவ்விட்டக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். முடிந்தவர்கள் முருகனுக்கு செவ்வரளி மலர் சமர்ப்பித்து விளக்கேற்றி வணங்கலாம். பெரிய செலவில் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஓம் சரவணபவ் என்ற மந்திரத்தை தினமும் 27 முறை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் 108 முறை சொல்லலாம். தொடர்ந்து மனக்குழப்பம் அல்லது கோபம் அதிகமாக இருக்கும் காலங்களில் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்வது மனதை ஒருமுகப்படுத்த உதவும். அவ்விட்டக்காரர்கள் மாதந்தோறும் தங்களுடைய அவிட்டம் நட்சத்திர நாள் எப்பொழுது வருகிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு காலை குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி குடும்பத்தின் நலனுக்காக பிரார்த்தனை செய்யலாம். வசதி இருந்தால் அந்த நாளில் கோவிலுக்கு செல்வது நல்லது. முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம். வழிபாட்டிற்கு இடத்தை விட தொடர்ந்து கடைபிடிப்பதே முக்கியம். செவ்வாயின் தன்மையை சமப்படுத்த அவ்விட்டக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதையே ஒரு நடைமுறை பரிகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து யாரிடமாவது கோபம் வந்தால் உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது நேரம் கழித்து பேசும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இவர்களுக்கு செய்ய ஏற்ற நற்செயல்களில் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு உதவுவது சிறப்பு. கட்டுமான தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அல்லது அன்றாட கூலி வேலை செய்பவர்களுக்கு உணவு வழங்கலாம். வசதிக்கு ஏற்ப உதவி செய்யலாம். சகோதரர் அல்லது சகோதரியுடன் தேவையில்லாமல் நீண்ட கால பகை வைத்திருக்காமல் இருப்பதும் முக்கியம். செவ்வாய் சகோதர உறவுகளுடன் தொடர்புடைய கிரகமாக பார்க்கப்படுவதால் குடும்பத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இருந்தால் பேசி தீர்ப்பது நல்லது. அவ்விட்டக்காரர்கள் வழிபாட்டில் கடைபிடிக்க வேண்டிய எளிய முறை: செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்கள். மாத அவிட்டம் நாளில் குலதெய்வத்தை நினைத்து வழிபடுங்கள். உங்களால் முடிந்தபோது உழைக்கும் ஒருவருக்கு உணவு அல்லது தேவையான உதவியை செய்யுங்கள். கோபத்தில் எந்த முக்கியமான முடிவையும் எடுக்காதீர்கள். இவை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டால் வழிபாடு கோவிலில் முடிந்து விடாமல் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் நல்ல ஒழுக்கமாக மாறும். இறைவனிடம் கேட்க வேண்டிய முக்கியமான வேண்டுதல் ஒன்றுதான்: எனக்கு கிடைக்கும் வலிமையை சரியான காரியத்திற்கு பயன்படுத்தும் அறிவையும் சரியான நேரத்தில் நிதானமாக செயல்படும் மனதையும் கொடு. பகுதி 16 அவிட்டமுன் நட்சத்திரத்தில் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள்?
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பிறவி நோக்கத்தை ஜோதிட அடையாளத்தின் வழியாக பார்த்தால் ஒரு முக்கியமான கருத்து வெளிப்படுகிறது. உங்களிடம் இருக்கும் ஆற்றலை வெறும் முயற்சியாக செலவழிக்காமல் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியும் சாதனையாக மாற்றுவதுதான் இந்த நட்சத்திரத்தின் பாதை. அவிட்டத்தின் அதிதேவதைகளான அஷ்டவசுக்கள் செழிப்பு மற்றும் இயற்கையின் பல்வேறு வளங்களுடன் தொடர்புடையவர்கள். அதனால் அவிட்டத்தின் உயர்ந்த தன்மை எவ்வளவு கிடைத்தது என்பதில் மட்டுமில்லை, கிடைத்ததை எவ்வளவு பயனுள்ள ஒன்றாக மாற்றினீர்கள் என்பதில் இருக்கிறது. உங்களுக்கு கிடைத்த வருமானத்தில் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்குவது, கற்ற தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வது, பெற்றோர் உருவாக்கியதை பாதுகாத்து மேலும் வளர்ப்பது போன்றவை இந்த நட்சத்திரத்தின் இயல்புடன் பொருந்துகின்றன. அவிட்டத்தின் சின்னங்களில் இசைக்கருவியும் ஒன்று. இசையில் ஒவ்வொரு தாளத்திற்கும் ஒரு நேரம் இருப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் ஒரே வயதில் அடைய வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்கள் தாமதமாக கிடைத்தாலும் அதற்காக தவறான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. சரியான நேரத்திற்கு முன்பு கிடைக்கும் ஒன்றை காப்பாற்ற முடியாமல் போகலாம். தயாரான பிறகு கிடைக்கும் ஒன்று நீண்ட காலம் நிலைக்கலாம். உங்களுடைய பிறவி பாடங்களில் முக்கியமான ஒன்று வலிமையை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான். உங்களை விட பலவீனமான ஒருவரை அடக்குவதற்கு வலிமையை பயன்படுத்தினால் அது அகந்தையாக மாறும். பிரச்சனை வந்த நேரத்தில் குடும்பத்தை காப்பாற்றவும் நியாயமான விஷயத்தில் உறுதியாக நிற்கவும் அதே வலிமையை பயன்படுத்தினால் அது உங்கள் பெருமையாக மாறும். அவிட்டக்காரர்கள் ஒரு கட்டத்தில் பணத்தை தாண்டி பெயரை உருவாக்க வேண்டும். அவர் சம்பாதித்தார் என்று மட்டும் சொல்லாமல் அவர் வந்த பிறகு அந்த குடும்பத்தின் நிலையே மாறியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவது இந்த நட்சத்திரத்தின் உயர்ந்த வெளிப்பாடாகும். உங்கள் பெற்றோர் சந்தித்த பொருளாதார சிரமத்தை உங்கள் குழந்தைகள் சந்திக்காமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாராலும் வாங்க முடியாத ஒரு சொத்தை நீங்கள் வாங்கலாம். உங்கள் தலைமுறையில் யாரும் செல்லாத உயர்ந்த பதவிக்கு நீங்கள் செல்லலாம். அல்லது உங்களுக்கு பிறகு வருபவர்களுக்கு பயன்படும் ஒரு தொழிலை உருவாக்கிவிட்டு செல்லலாம். அவ்விட்டத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை முழுமை பெறுவது எல்லோரையும் முந்திய பிறகு அல்ல. உங்களுக்கு பிறகு வரும் குடும்பத்தினர் நீங்கள் ஆரம்பித்த இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமில்லாத அளவுக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கும் போதுதான். அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் இறைவன் நல்ல ஆரோக்கியம், குடும்ப நிம்மதி, பொருளாதார வளம், நல்ல பெயர் மற்றும் நிறைவான வாழ்க்கையை அருள மனதார வேண்டிக் கொள்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற நட்சத்திர பலன்கள், ஜோதிட தகவல்கள் மற்றும் ஆன்மீக வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பார்க்க நமது சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சிவபெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய.